உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் காரணமாக எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயர்ந்து வரும் நிலையில் மலேசியா அவற்றை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து வருகிறது. பொருட்களின் விநியோகம் நிலையாக இருக்கும் வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதோடு மக்களின் வாழ்க்கை சுமையை குறைக்கும் புதிய நடவடிக்கைகளும் ஆராயப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இதற்காக தேசிய பாதுகாப்பு மன்றமும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றமும் இணைந்து இன்று முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்த உள்ளதாகவும் அன்வார் குறிப்பிட்டார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்தாலும் ரான் 95 பெட்ரோலின் விலை லிட்டருக்கு $1.99 என்ற மானிய விலையில் தொடரப்படுகின்றது. தவிர பள்ளி பேருந்துகளுக்கான டீசல் மானியம் உள்ளிட்ட இலக்கிடப்பட்ட உதவிகளும் தொடர்கின்றன. எதிர்வரும் மாதங்களில் சவாலான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். நாட்டில் இதுவரை பொருட்களின் விநியோகம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனால் இன்றைய கூட்டத்துக்கு பிறகு விரைவில் மேலும் அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சித்திரை புத்தாண்டு, வைசாக்கி மற்றும் விஷு ஆகிய 3 பண்டிகைகளும் ஒரே நேரத்தில் கொண்டாடப்படுவது இந்திய சமூகத்தின் ஆன்மீக அடையாளத்தை வலுப்படுத்துவதோடு தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கான ஒரு தூண்டுகோலாக அமைவதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ், சீக்கிய மற்றும் மலையாளி சமூகத்தினரால் ஒரு சேர கொண்டாடப்படும் இந்த பண்டிகைகள் நாட்டின் கலாச்சார செழுமையை பிரதிபலிப்பதோடு பல்லின மக்களிடையே ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கான ஒரு பாலமாக அமைவதாக அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் ஆன்மீக விழுமியங்கள் ஒரு முக்கிய அங்கமாக திகழ வேண்டும் என்பதை வலியுறுத்திய அவர், புத்தாண்டு என்பது சுய பரிசோதனை செய்து எண்ணங்களை தூய்மைப்படுத்தி நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த தருணம் என்றார். இந்த பண்டிகைகள் ஒவ்வொன்றும் இருளை வெல்லும் ஒளி மற்றும் அதர்மத்தை வெல்லும் தர்மம் என்ற உன்னத செய்தியை தாங்கி வருகின்றன. இது கடந்த கால தவறுகளை களைந்து தூய்மையான மனதுடனும் இறை பக்தியுடனும் நம்மை மெருகேற்றிக் கொள்ளும் நேரமாகும் என ரமணனும் குறிப்பிட்டார். சுங்கைபுலு நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன், இளைஞர்கள் தங்களின் வெற்றியை நோக்கி பயணிக்கும் வேளை ஆன்மீக வலிமையை புறக்கணிக்கக்கூடாது என்றும் அதனை நற்பண்புகள் கொண்ட ஆளுமையை உருவாக்குவதற்கான அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இன்றைய இளைஞர்களின் முன்னேற்றமே மலேசியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்று குறிப்பிட்ட அவர், இந்திய சமூகத்தின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்கு முன்னுரிமை அளிப்பதில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கொண்டுள்ள தொடர்ச்சியான அர்ப்பணிப்பையும் சுட்டிக்காட்டினார். மலேசியர்கள் அனைவரும் தொடர்ந்து ஒற்றுமையுடன் செயல்படவும் ஆன்மீக வளத்துடன் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லவும் அழைப்பு விடுத்த ரமணன், இந்த புத்தாண்டு அனைவருக்கும் வளம், நலன் மற்றும் அமைதியை வழங்கட்டும் என வாழ்த்தினார். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. மலேசியாவில் இன ஒற்றுமை மற்றும் கலாச்சார பன்முகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் தேசிய அளவிலான சொங்க்ரான் விழா கொண்டாடப்பட்டுள்ளது. தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் பர்லிஸ் கங்காரில் இந்த விழாவை திறந்து வைத்து உரையாற்றினார். சொங்க்ரான் விழா மலேசிய சயாமிய சமூகத்தின் முக்கிய பண்பாட்டு மரபு என அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பாரம்பரியங்கள் நாட்டின பல்லின மக்களை ஒன்றிணைக்கும் பாலமாக செயல்படுகின்றன. இது மலேசியாவின் பன்முகத்தன்மையே அதன் வலிமை என்பதை வெளிப்படுத்துகிறது. மேலும் சயாம் சமூகத்தின் வரலாறு மற்றும் பங்களிப்பு குறித்து மக்களிடம் இன்னும் அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 2023 முதல் 2025 வரை சயாம் சமூகத்தின் கல்வி, மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க 2 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து இனங்களின் பண்பாட்டு மரபுகளையும் பாதுகாப்பது நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் முக்கிய அம்சமாகும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ரா உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான IPT 5.0 நிதி உதவியை விநியோகிக்க தொடங்கியுள்ளது.
B40 குடும்பங்களைச் சேர்ந்த 2025-2026 கல்வியாண்டுக்கான முதலாம் ஆண்டு டிப்ளோமா மற்றும் இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைகின்றனர். மாணவர்களின் ஆரம்ப கால நிதி சுமையை குறைத்து அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அவ்வகையில் நிர்ணயிக்கப்பட்ட தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்த 4165 இந்திய மாணவர்கள் இந்த நிதி உதவியை பெற தகுதியானவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நிதி விநியோகம் கடந்த ஏப்ரல் 9 முதல் கட்டம் கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நிதி உதவி பெறும் மாணவர்களின் முழு பட்டியல் இன்று ஏப்ரல் 14 முதல் மித்ராவின் அதிகாரப்பூர்வ இணைய அகப்பக்கத்தில் பதிவேற்றப்படும். தற்போது மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மித்ரா அதன் புதிய தலைமை இயக்குநர் ரவீந்திரன் நாயர் தலைமையில் சீரமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுக்கு பொதுமக்கள் வேலை நாட்களில் திரையில் காணும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஜோஹர் ஸ்கூடாய் தம்மன் யூனிவர்சிட்டியில் ஒரு சூறாவுக்கு அருகில் புதிதாக பிறந்த பெண் குழந்தை ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. நேற்றிரவு 7:30 மணியளவில் குழந்தை அழும் சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் சம்பவ இடம் விரைந்த போலீசார் ஒரு பச்சை நிற துண்டால் சுற்றப்பட்ட நிலையில் இன்னும் தொப்புள் கொடி அறுக்கப்படாத அந்த குழந்தையை கண்டுபிடித்தனர். குழந்தை உடனடி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தற்போது குழந்தையின் நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மலாக்காவில் குடியிருப்பு பகுதி ஒன்றில் ரகசியமாக செயல்பட்டு வந்த வேலைவாய்ப்பு மோசடி கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். மலாக்கா தங்காவில் உள்ள தமான் புன்சக் பர்தாம் எனும் இடத்தில் உள்ள ஒரு மாடி வீட்டில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதில் 28 மற்றும் 38 வயதுடைய 2 சீன நாட்டு பிரஜைகள் கைதாக்கினர். பிப்ரவரி முதல் செயல்பட்டு வந்த இந்த கும்பல் அமெரிக்காவில் வசிக்கும் சீனர்களை குறிவைத்து இந்த மோசடியை செய்து வந்துள்ளது. கைதான இருவரும் இந்த கும்பலின் வாடிக்கையாளர் சேவை அதிகாரிகளாக செயல்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. டெலிகிராம் செயலி வாயிலாக இல்லாத பகுதி நேர வேலைகளை ஆசை காட்டி இவர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனையின் போது சுமார் 30,000 ரிங்கிட் மதிப்பிலான மடிக்கணினிகள், கைபேசிகள் மற்றும் இணைய கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்படுகின்றனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.